வணக்கமகளே, என் பேர் கபில். ஆர்சிபி ஐபிஎல் 2024 வந்து வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? ஆர்சிபி வந்து வின் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்த டீம் வந்து இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டில் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டீம் வந்து ஒழுங்காகவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒழுங்காக வந்து கோஆர்டினேஷனே இல்லை. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பட் லாஸ்ட் ஒரு 6 மேட்சாகவே நீங்கள் பாருங்களேன், டீம் வந்து பேட்டிங்லேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஃபீல்டிங்கில் பக்காவாக இருக்குது, அண்ட் தென் வந்து பவுலிங்கில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. மற்ற டீமை நீங்கள் கம்பேர் பண்ணுறதோட நீங்கள் வந்து ராஜஸ்தான் எடுத்துக்கலாம். ராஜஸ்தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க, கடைசி 4 மேட்சை வந்து தோத்துட்டாங்க. பட் ஆர்சிபி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, 6 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டேபிளாக இருக்குது. நீங்கள் எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கில் அப்போ கொலாப்ஸ் ஆகிறாங்க, அதே மாதிரி வந்து கேகேஆரும் வந்து கொலாப்ஸ் ஆகியிருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டில் வந்து இந்த ஆர்சிபி டீம் தான் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ மேபி வந்து ஐபிஎல் 2024 ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து தோனியோட கடைசி மேட்சான்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி ஜெயிக்க மாட்டேன் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நேற்று மேட்ச் ஜெயிச்சதில்ல, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. 5 டைம் சாம்பியன் இந்த சைடு. சரிங்களா? இந்த சைடு வந்து கப் அடிக்கலனாலுமே வந்து அவங்க லீக் மேட்சை வந்து நாக் அவுட் மேட்சாக வந்து விளாண்டுருந்தாங்க. நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து கோலி வந்து 2022 சம்திங்கில் வந்து ஆர்சிபி உமன்ஸ் டீமுக்காக ஒரு கோட் சொல்லியிருந்திருப்பார். 1% வாய்ப்பு இருந்தாலுமே வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த 1% இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் நேற்று விளாண்டுருக்காங்க. சிஎஸ்கே மேட்சோட 1% வாய்ப்பு தாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் 18 ரனில் நீங்கள் ஜெயிக்கணும். 10 ரனில் ஜெயித்தாலுமே வந்து நீங்கள் வந்து வெளியே போயிடுவீங்க. 18 ரனில் ஜெயிக்கணும்னா டார்கெட் வந்து 218. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும், சென்னை சூப்பர் கிங் டீமில் வந்து எல்லாருமே வந்து செம்ம ஹிட்டிங், அதுவும் சிவம் டுபே அப்புறம் எல்லாம் வரிசையாக வருவாங்க, ஹிட்டிங் பிளேயர்ஸ் தான் வருவாங்க. அதையும் மீறி நம்ம வந்து 18 ரன்னை டிஃபெண்ட் பண்ணுறது கடைசி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அதையும் வந்து யார் டிஃபெண்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி 27 ரன்ஸில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஃபைனல் ஓவரில் வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுவும் 110 மீட்டர்ஸ் நினைக்கிறேன். நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தா மேட்ச் நான் பார்க்கலாம். 110 மீட்டர்ஸ். அடுத்த பால் வந்து அவுட், அடுத்த பால் டாட், அடுத்த பால் வந்து சிங்கிள், அடுத்த 2 பால் டாட்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஓவரில் எஸ்தயால். சரி, எஸ்தயால் யாருன்னு கேட்டிங்கன்னா போன சீசனில் வந்து 5 6 அடித்து தோக்க வைப்பாங்களே, அதாவது அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஆடினார் போன சீசன். அந்த சீசனில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்கிற மேட்ச் 25 ரன் அடிக்கிற ஃபைனல் ஓவரில் ரிங்கு சிங்கை தொடர்ந்து 5 6 அடித்து அந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவார் கொல்கத்தாக்காக. அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபிக்கு வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. சரிங்களா? ஸோ நேற்று நீங்கள் ஆர்சிபி மேட்சை பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி ஃபயராகவே இருந்தது, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுவரையும் நடந்த ஐபிஎல் மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து 67 மேட்ச்சில் 68th மேட்ச் தான் வந்து ரொம்ப வந்து ஃபயராக இருந்தது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து 5 டைம் ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? சிஎஸ்கே வந்து 5 டைம் ஜெயிச்சிட்டாங்க, மும்பை 5 டைம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கப்புன்றது அவ்வளோ பெரிய விஷயமா எல்லாம் இருக்காது. பட் ஒரு டீம் ஒரு கப்புக்காக இவ்வளோ ஹாப்பினஸ், இவ்வளோ போராட்டம்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஆர்சிபி வந்து 16 இயர்ஸாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த 16 இயர்ஸாகவுமே வந்து கோலி அந்த டீமில் தாங்க இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலுமே வந்து கப்பு இல்லாததும் எப்படி இருந்திருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை வந்து என் சேனல் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இருக்கும். ஐ திங்க் ஐபிஎல் ஸ்டார்டிங்லேயே இல்லை அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஆனால் அப்பயே நான் இது பண்ணேன். சரிங்களா? சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகாது, ஆர்சிபி வந்து கப்படிக்கிற அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதில் சம்திங் வந்து கேகேஆர் வரும்னு நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து மும்பை வரும்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து டெல்லி வரும்னு சொல்லியிருந்தேன், சம்திங் ஒரு 6 டீம் வரும்னு சொல்லியிருந்தேன். எஸ்ஆர்ஹெச் இதில் 4 டீம் வந்து உள்ளே வந்துருச்சு. நான் சொன்னேன் 4 டீம் வந்து உள்ளே வந்துருச்சு. பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி இந்த வாட்டி வந்து கப் அடிக்க மாட்டேறதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கே தெரியும், சரியா, கோலி வந்து நார்மலாகவே வந்து அக்ரெசிவ். ஸோ நேற்று மேட்ச் வந்து செம்மையாக அக்ரெசிவ் பண்ணார். ஜடேஜா அடித்த பால் 6 அடிச்சுட்டு ஒரு இது மாதிரி பண்ணார். அண்ட் அந்த ஃபீல்டிங்கில் ஃபயராக இருந்ததுங்க. அண்ட் பாப்போட கேட்ச் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகராக இருந்தால் நீங்கள் வந்து சோகமாக தான் வெளியே போயிருந்திருப்பீங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகியிருக்குன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து குவாலிஃபை ஆகலை. பட் இருந்தாலுமே வந்து ஆர்சிபி வரட்டுமே. சரிங்களா? ஸோ ஆர்சிபி வந்து கப் அடிக்குதோ இல்லையோ, பட் வந்து அவங்க பிளே ஆஃப்குள்ளே வந்துட்டாங்க. நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ அந்த பிளே ஆஃப்குள்ளே போன 4 டீமில் வந்து ஆர்சிபி தான் வந்து இப்போ கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக இருக்குது. கேகேஆர் எடுத்துக்கோங்க, கேகேஆர் வந்து அப்ஸ் அண்ட் டவுனில் தான் இருக்குது. ராஜஸ்தான் சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஆர்ஹெச் அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்து போன மேட்ச் ஆடல மழையால். பட் ஆர்சிபி ஸ்டேபிளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபீல்டிங்கில், பேட்டிங்கில், அப்புறம் வந்து விக்கெட் கீப்பிங்கில், அதுக்கப்புறம் வந்து பவுலிங்கில், எல்லா இடத்துலையுமே வந்து 360 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்காவாக இருக்காங்க. இந்த வாட்டி ஆர்சிபி வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் சி வாட். நான் அடுத்த சண்டே, சரிங்களா, அடுத்த சண்டே நான் வீடியோ போடுறேன். எந்த டீம் ஜெயிச்சிருக்கு நான் வீடியோ அன்றைக்கே நைட்டே எடுத்து நான் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எந்த டீம் ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து எஸ்ஆர்ஹெச்சும் ஜெயிச்சிட்டாங்க, கொல்கட்டாவும் ஜெயிச்சிட்டாங்க. ராஜஸ்தான் வந்து போன ஃபைனலில் 2022 ஃபைனல் வந்தாங்க, பட் வந்து தோத்துட்டாங்க.
இந்த வாட்டி ஒரு மாற்றம் ஆர்சிபி ஜெயிக்குமா, இல்லை வந்து ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கப் எடுத்துகிட்டு போவாங்களா, இல்லை வந்து ரிட்டர்ன் வந்து கொல்கத்தாவே ஜெயிக்குமா, இல்லை வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் இன்னொரு மாட்டி ஜெயிக்குமான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் வந்து என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, மேபி ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் எஸ்ஆர் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த 2 டீமுக்கு தான் நான் போவேன் சரிங்களா. ஆர்சிபி இல்லைனா எஸ்ஆர்ஹெச், இது 2த்தில் ஏதாவது ஒன்று தான் வந்து கப்படிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த டீம் கப்படிக்கும்ன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இந்த ஐபிஎல் நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து உங்களுக்கு எது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். He does. It's RCB who qualify for the playoffs. It's a spectacular comeback. 6 matches on the bounce and from nowhere. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்சுமே கப் அடிக்கல சரிங்களா. ஒரு ஐபிஎல் ட்ராஃபியுமே வின் பண்ணலை. பட் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து இன்னமும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த லாயலிட்டி ஃபேன்ஸ், சில ஃபேன்ஸ் எல்லாம் என்ன தெரியும் பண்ணுவாங்க, மும்பைலாம் தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சிஎஸ்கேக்கு மாறிக்கிறேன், சிஎஸ்கே தோத்துருச்சுன்னா நான் வந்து இதுக்கு மாறிக்கிறேன், சிஎஸ்கே பிளேயர் யாராவது வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கு மாறிடுறேன், இதுக்கு மாறிடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற டீம் ஃபேன்ஸு. பட் 16 ஆண்டுகளாக ஒரு கப்புமே அடிக்காமல் ஒரு டீமை இவ்வளோ தூரம் வந்து இன்னமும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்று மேட்ச் முடிஞ்சிட்டு நான் போய் யூடியூப்பில் போய் பார்க்குறேன். அந்த ஆர்சிபி ஒரு டீம், அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும்ல, அதில் 1:30 மணிக்கு போகிறாங்க. அதாவது பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க டின்னர் சாப்பிட, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க. அப்பையும் வந்து அந்த பெங்களூர் அந்த இடத்த ஃபுல்லாகவே சரிங்களா, பெங்களூர் ஸ்டேடியத்திலேருந்து அந்த ஹோட்டல் வரையுமே வந்து அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இதுவரையும் நீங்கள் வந்து எந்த டீமுக்குமே இந்த மாதிரி நான் சப்போர்ட் நான் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து சென்னைக்கு வந்து அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க, சென்னை ஸ்டேடியத்தில் வந்து அதிக ஃபேன்ஸ் வராங்க. பட் வந்து லாயலாக இருக்கிறது நான் வந்து ஆர்சிபி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து என்னை வந்து நீ ஆர்சிபி ஃபேனாக இருப்பா, அதனால தான் இப்படி பேச நினைக்கிறீங்க. நான் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன், பட் வந்து இந்த ஃபேன் அந்த ஃபேன்லாம் கிடையாது. எந்த டீம் நல்லா ஆடுதோ அந்த டீம் ஃபேன் சரிங்களா. இப்போ கிரிக்கெட்டை வந்து நான் ரசிக்கிறேன் சரிங்களா. கிரிக்கெட்டை ரசிக்கிறதுனால வந்து நான் வந்து கிரிக்கெட் யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே தான் சரிங்களா. ஜஸ்ட் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன் சரிங்களா, ஜஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. பட் எனக்கு வந்து இந்த டீம் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்குலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இருந்தது சரிங்களா, ஒரு 2020 வரையுமே வந்து நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் தான். லேட்டர் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு ஐபிஎல் பார்க்கவே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சரிங்களா. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேட்ச் பார்ப்போம், மேட்ச் நல்லா இருந்தால் பார்ப்போம், இல்லைனா வந்து நான் மட்டும் போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான் இருந்தது. பட் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆர்சிபியோட லாயல் ஃபேன்ஸை பற்றி நல்லாவே தெரியுது. அண்ட் தென் நீங்கள் ஆர்சிபி டீமுக்கும் நம்ம லைஃபையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஒன்று தோணும். நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஸ்க்ராட்சில் இருந்தாலுமே, எவ்வளோ ஸ்க்ராட்ச் மீன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்தாலுமே வந்து உங்களாலே மேலே வர முடியுன்றதுக்கு ஆர்சிபி வந்து ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் பிளே ஆஃபில் 4th டீமாக வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு டீம் கடைசி 10வது இடத்துல இருந்தது. எப்போ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடியே 10 மேட்ச் ஒரு 7 மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி 10வது இடத்துல கடைசி பாயிண்ட் ஸ்டெப்பில் கடைசியாக இருந்த டீமு, பாயிண்ட் ஸ்டெப்பில் 3rd 4th 2nd இருந்த டீம் சிஎஸ்கே அதை பீட் பண்ணி இன்னைக்கு பிளே ஆஃப்குள்ளே போயிருந்துருக்காங்க. எப்படி அதே மாதிரி எல்எஸ்ஜி நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எல்எஸ்ஜி வந்து டாப் 2 பிளேஸில் வருவாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சரி, ஆர்சிபி வந்து வரவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், அப்புறம் வந்து கேகேஆர், அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான் தான்ப்பா வந்து இதுக்கு போகும் பிளே ஆஃப் போகும்னு சொல்லிட்டு நிறையா வந்து கிரிக்கெட்டுக்கு அனலிட்டிக்ஸ் அப்புறம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே கூட வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நினச்சி பார்க்காத டைமில் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பீட் பண்ணி ஆர்சிபி உள்ளார போச்சு, எல்எஸ்ஜி வெளியே வந்துருச்சு. எல்எஸ்ஜி வந்து கோஆர்டினேஷன் இல்லை, அதனால வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி நடந்தது. எல்எஸ்ஜியோட ஓனர் வந்து கேஎல் ராகுல் திட்டினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே கொடுக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும், இல்லை வந்து நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி டீமுக்குலேருந்து நமக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறீங்கன்னா, எவ்வளோதான் நீங்கள் கீழே இருந்தாலுமே, எவ்வளோதான் ஸ்க்ராட்சில் இருந்தாலுமே வந்து 1% கூட கிடையாதுங்க, 0.5% இருந்தாலுமே வந்து அதை வச்சு நம்ம மேலே வரணும் சரிங்களா. ஸோ விராட் கோலி நம்ம சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்போம், 1% உங்களுக்கு சான்ஸ் இருந்தாலும் அது வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து எவ்வளோ கீழே இருந்தாலுமே சரிங்களா, எவ்வளோ கீழே இருந்தாலுமே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ சரிங்களா, எனக்கும் அதே தான் உங்களுக்கும் அதே தான், எவ்வளோ கீழே இருந்தாலுமே வந்து நம்மளாலே வர முடியும். அதுக்கு ஒரு ஆர்சிபி டீம் வந்து எடுத்துக்காட்டு. ஸோ குரூப்பாகவே வந்து விளாண்டாங்க சரிங்களா. ஆர்சிபி கடந்த 6 மேட்சுமே வந்து ஒரு குரூப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, தனியாகவே ஆடல. ஐ மீன் அவங்க ரன் அடிக்கணும் இல்லை இவன் மட்டும் தான் விக்கெட் எடுக்கணும் ஆடல, ஒரு டீமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. தனியானாலும் நம்மளால் வந்து ஜெயிக்க வைக்க முடியாது சரிங்களா. கோலி செஞ்சுரி அடித்தாதான் நம்ம ஆர்சிபி ஜெயிக்கணுன்றது மாதிரி இப்போ ஆர்சிபி வந்தாலே வந்து நிறைய பேருக்கு வந்து பயம் வந்துருச்சு. அந்த அளவு வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சரிங்களா. ஒரு சில டீம்லாம் இருக்குங்க, இவங்க அடித்தாதான் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 7 மேட்ச் 8 மேட்ச் பார்த்தீங்கன்னா கோலி வந்து 2 செஞ்சுரி அடிச்சிருப்பாரு.
அந்த செஞ்சுரி அடிச்சுமே அந்த மேட்ச் வந்து தோத்துருந்துருப்பாங்க. ஏன்னா ஒரு டீமில் வந்து கோஆர்டினேஷன் இல்லாத மாதிரி. இப்போ கடந்த 6 மேட்ச் எடுத்துக்கோங்களேன், கோலி வந்து செஞ்சுரி அடிக்கல, எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து வில் ஜாக்சன் ஒருத்தர் வந்துடல, அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்சிபி வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே ஆரம்பித்தாங்க. அவர் வந்து ஆட்டம் ஆடினது தான் இன்னைக்கு வந்து பிளே ஆஃப்குள்ளே போயிருந்துருக்காங்க ஆர்சிபி. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு ஆர்சிபி, சரிங்களா. ஸோ நான் எப்பயும் சொல்கிறேன், நான் வந்து ஆர்சிபி ஃபேன் கிடையாது, சிஎஸ்கே ஃபேன் கிடையாது, மும்பை ஃபேன் கிடையாது, கேகேஆர் ஃபேன் கிடையாது, எல்எஸ்ஜி ஃபேன் கிடையாது, குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன் கிடையாது, பஞ்சாப் ஃபேன்ஸ் கிடையாது, கொல்கட்டா ராஜஸ்தான் ஃபேன் கிடையாது, எஸ்ஆர்ஹெச் ஃபேன் கிடையாது. எல்லா டீமும் நான் சொல்லிட்டேன். நான் ஜஸ்ட் வந்து எனக்கு கிரிக்கெட் பார்க்க பிடிக்கும், சரிங்களா. எந்த டீம் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே தான். இப்போ ஃபைனலில் கூட சிஎஸ்கே வந்தாலும் நான் வந்து வீடியோ போட்டுருந்துருப்பேன், ஆர்சிபி வந்தாலும் வீடியோ போட்டுருந்துருப்பேன். பட் ஏன் அந்த வீடியோ நான் எடுத்தேன்னா, ஆர்சிபியோட ஃபேன்ஸ், அந்த லோயல் ஃபேன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, சரிங்களா. ஸோ கடைசி வரையுமே வந்து ஆக்சுவலாக நேற்று ஸ்டேடியத்தில் கூட எப்படி சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க, சரிங்களா. பட் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்களே, தோத்தாலுமே 16 ஆண்டுகளை ஒரு கப்பு கூட இல்லைங்க, தோத்த டீமுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா லாயல் ஃபேன்ஸ் தானே. நீங்கள் பஞ்சாப் எடுத்துக்கோங்களேன், பஞ்சாப் டீமை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் நிறைய பேர் வந்து சப்போர்ட்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் மற்ற டீம் எடுத்துக்கோங்களேன். பட் ஆர்சிபி, நான் ஐ கான்ட் சே எனி திங், பிகாஸ் வார்த்தைகளே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த ஆர்சிபி வச்சு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கடைசி வரையும் நீங்கள் போராடினா கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவீங்க. லெட்ஸ் ஹோப். பிளே ஆஃபில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் ஆர் ஆர்சிபி இந்த 2 டீமில் தாங்க ஒரு டீம் வந்து கப்படிக்க போது. இந்த வாட்டி எழுதி கூட வச்சுக்கோங்க, நம்ம பிளே ஆஃபில் சந்திக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தால் அந்த ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாப்பிக்கோட இந்த கேடி டாக்ஸ் கபில் உங்களுக்கு சந்திக்கிறோம். அது வரையும் let's chill. Tata, bye-bye. Look at that emotion that he's giving off there. Emotion that his team and all that they've been through in the last, month, 6 weeks. They couldn't buy a win in the first 8. They won 1 out of 8. They deserve everything they get. They really did. He's been terrific. He really has. Seeing through a difficult phase when the ball started to grip off the surface, lost the toss, doing it tough. It's been a smash and grab of the high